வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த வாரம் என்னென்ன விசேஷம் இருக்கு? 17ஆம் தேதி பிரதோஷம், 16ஆம் தேதி பாருங்களேன், அன்னைக்கு தான் மார்கழி மாசம் நமக்கு பிறக்க போகுது. 17ஆம் தேதி பிரதோஷம். அந்த பிரதோஷ காலத்துல சிவபெருமான் வழிபாடு ரொம்ப அற்புத பலன்களை தரும். வில்வ இலைகளினால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுகிற போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகும், செல்வ செழிப்பு உண்டாகும். நல்ல ஒரு பண வசதி வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பிரதோஷத்தை விடக்கூடாது. சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணணும். 19ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு நாள், சர்வ அமாவாசை. அன்னைக்கு தான் ஹனுமத் ஜெயந்தி. ஸோ நம்ம கொண்டாட வேண்டிய அற்புத நாட்கள். எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, நாளைய தினத்திலிருந்து சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். சூரியனும் நம்ம ராசிநாதனும் சேர்றாங்க. அதாவது 1, 5 ஸ்தானங்களுக்கு உடையவர்கள் 9வது இடத்துல வராங்க. இப்போ ஒரு ஜாதகம் நம்மள்ட்ட வருது. வந்த உடனே முதல்ல என்ன பார்க்குறோம்? இவங்களுடைய திரிகோண ஸ்தானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா சக்சஸ், லைஃப்ல பெரிய ஆளாக வருவாங்க. இதுதான் முதல் அடிப்படை எடுப்போம். அப்படி திரிகோண ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இந்த வாரத்துல நாளைய தினத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ராசிநாதனும் அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்துல உட்கார்றாங்க. பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் காணப்போகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடக்க போகிற நல்ல வாரம் இது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஹையர் எஜுகேஷன் பற்றி சிந்திக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்குரிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸோ அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன்லேயே நீங்க இருக்கீங்க. அதுல கொஞ்சம் உங்களுடைய கவனக்குறைவு ஏற்படலாம். அதை சரி பண்ணிக்கிடணும். ஹையர் எஜுகேஷனை படிக்கிறீங்க, காலேஜ் எஜுகேஷன் படிக்கிறீங்க, அதுல ஒரு தொய்வு இருக்கும். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது பினான்சியலாகவும் வளர்ச்சி கொடுக்குது, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பேர் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, வெளிநாட்டு பயணங்கள் இதற்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த பயணங்கள் மிக சிறப்பாக கூடி வரும். வெற்றியின் விகிதாச்சாரங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. வேலை சம்பந்தமான சில நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கழிவு உறுப்புகள்ல சிலருக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்கும். அது ஹெல்த்தை பார்க்கணும். ஒரு டிராவல் பண்றீங்க அப்படின்னா கடைசி நிமிஷத்துல ஒரு சில விஷயத்தை மறந்து போயிட்டோம், ஒரு பாஸ்போர்ட், விசா, இல்லை பயணத்துக்கு தேவையான உடைமைகள் ஏதோ ஒன்று மறந்துட்டோம்னு இருக்கும். அப்போ நம்ம எல்லாமே இந்த காலகட்டத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு வாரம். அட்டமத்தில் யார் உட்கார்ந்துருக்காங்க? சுக்கிரனும் புதனும். சுக்கிரன் எப்படிப்பட்டவர் நமக்குன்னா, தனஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் இருக்காரு. திடீர் வரவுகள் சிலருக்கு வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். வேலையின் மூலமான வருமானங்கள் வரும், பட் டெய்லி வேஜில் சில தடைகள் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சிலருக்கு நம்ம போடக்கூடிய ஷேர்ஸ்ல சில பாதிப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட வேண்டிய நேரம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் சகோதரி உறவு, இளைய சகோதரிக்கும் உங்களுக்கு இடையில ஒரு கருத்து மாறுபாடு வருவது அப்படி இருக்கு. திருமண விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல சில தடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அட்டமத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால பொதுவா இந்த வாரம் பாக்கியஸ்தானம் வலுத்து இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நமக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையில சொல்ல போறோம். அவ்வளவு நல்ல பிளஸ் பாயிண்ட். சரிங்களா? நமக்கு ஒரு பயணமாக இருக்கட்டும், பினான்சியல் பொசிஷனா இருக்கட்டும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக அமையும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும் நல்ல வாரம்னே வச்சுக்கொள்ளலாம். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டம் வருமான விஷயங்கள்ல கொஞ்சம் சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நிறைய செலவு வந்துகிட்டு இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு நமக்கு இருக்கு.
கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். கொஞ்சம் படாடோபம் இருக்கும், நிறைய செலவு பண்றது இருக்கும், ஆடம்பர செலவுகளை நோக்கி மனசு செல்லும் அப்படின்னு இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ ஆடம்பரத்துக்கு கையில பணம் இருக்கு, நம்ம ஆடம்பரமா வாழறோம் அப்படின்னா வேற. கடன் வாங்கி ஆடம்பரமா வாழறோம்னா அது தவறு தானே. அந்த தவறை இந்த வாரம் சிலர் செய்ய துணிவார்கள், ரிஷபராசிக்காரர்கள். அது கடன் அட்டை, கிரெடிட் கார்டை ஓவரா பயன்படுத்துவாங்க. அந்த கிரெடிட் கார்டை அடைக்க முடியாம சிரமப்படுவாங்க. இதெல்லாம் இருக்கு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை நலம், வாழ்க்கை சுகம் பாதிக்கப்படக்கூடாதுன்னா இந்த வாரம் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். தாராளமா நீங்க வீடு கட்டலாம். அதுல ஒண்ணு, டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்ல சில தவறுகள் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்கிறதுனால அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இறங்கணும். இது ஜென்ரல் என்ன சொல்லுவோம், சார் வீடு கட்டுறதை கொஞ்சம் தள்ளி போடுங்களேன், இந்த காலகட்டம் அது சரியில்லையே அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் எதனால டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் சில இடத்துல வரும். அது ஒண்ணு. கட்டின வீடுகள்ல ரிப்பேர் ஒர்க் இருந்தா பார்த்து சரி பண்ணிருங்க. இந்த சூரியன் செவ்வாய் போய் அஷ்டமத்துல உட்காரும் போது சில நேரம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பிரச்சனைகள் எழும். ஒரு இடிபாடுகள் விழுவதோ, ஏதாவது ஒரு சிக்கல்கள் வருவதோ அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருக்கக்கூடியவர்கள், சொந்தமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏதாவது ப்ராப்ளம் அந்த சொத்துக்கள்ல வரலாம். ஏதாவது இயற்கை பேரிடர்களோ, கட்டடங்கள் இடிபாடுகள் ஏற்படுவதோ ஏதோ ஒரு வகையில நடக்கலாம். இல்லை அங்கே ஏதோ ஒரு அங்கே அசோசியேஷன் உங்களுக்கு ப்ராப்ளமோ ஏதோ நடக்கலாம்னால கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் சிலருக்கு பிரச்சனை வருது இந்த காலகட்டத்தில். எங்களை ஏமாத்திட்டாங்க, வஞ்சனம் பண்ணிட்டாங்க, என் சகோதரன் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்ற அமைப்பெல்லாம் இருக்கு. பட் இன்னொரு புறம் பாருங்களேன், ரொம்ப நல்ல விஷயம், கல்யாணம் ஓடி வருது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்குது. உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியா நீங்க எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்க போகுது. இன்னொன்று, காதல் திருமணங்கள் கைகூட போகுது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய திட்டங்களை தீட்டு வைக்க அது உங்களுக்கு சாதகமா இருக்கு. மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவருடைய பயணம் அப்படின்னு சொல்றது சித்திரை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது, புரட்டாதி நட்சத்திரத்துல முடிவடைகிறது. அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த வாரம் சந்திரனுடைய பயணம் இருக்கு அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப செய்தி ஒன்று தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் குலதெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி இந்த வாரம் வரப்போகிறது. உங்கள் பிசினஸ் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளா ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய நேரம். அதே நேரத்தில் சகோதர உறவுகள் அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்ல அவர்களோடு உங்கள் உறவுகளில் ஒரு பகையோ ஏற்படுவதற்கும் சான்ஸ் உண்டு. நெருப்பினால் சில ஆபத்து சிலருக்கு இருக்கலாம். மின்சாரம், நெருப்பு இது போன்றவற்றெல்லாம் ஆபத்து. கவர்மெண்ட் ஏஜென்சி அதை பகைச்சிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பகைச்சிக்க கூடாது. இது மிதுன ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் கேது பகவான் உங்களுக்கு நன்மை தரக்கூடியவராக இருக்கிறதுனால வீட்டுக்கு பக்கத்துல பிள்ளையார் இருப்பார் பாருங்க, அந்த பிள்ளையாரை சென்று வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் ஒரு சுகமான நல்ல வாரமாக இருக்கும். அதே மாதிரி சுக்கர் பகவான் 6ல் இருக்காரு. மனைவியோட சில கருத்து மாறுபாடுகள் வரும், கணவருக்கு சில பாதிப்புகள் கொடுக்கும், அதெல்லாம் இருக்கு. ஸோ கணவன் மனைவி உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இளம் பெண்களுக்கு மிகச்சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பிசினஸ் பண்றதுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். ஆனால் கடன் வாங்குவதில் கவனமா இருங்க, அளவுக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம். ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. சிலர் கடல் கடந்து போகணும், ஃபாரினுக்கு போகணும் நினைப்பீங்க, வெளிநாட்டினுடைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல நட்பு ஒன்று பிரிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு, இல்லாவிட்டால் பிரிந்த நட்பு ஒன்று மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டுலே ஒன்று நடக்கலாம். அப்ப இந்த வாரம் உங்களுக்கு பினான்சியலா growth இருக்குமா? நல்ல growth இருக்கும்.
சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம். இனிப்பு உணவுகளை அவாய்ட் பண்றது பண்ணுங்க. அதுல கொஞ்சம் உணவு விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க. மிகுந்த நன்மைகள் தேடி வரும் ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய அபிராமி அந்தாதி இருக்கு பாருங்களேன். அதுல 25வது பாடலை படிங்க. மிகுந்த நன்மைகள் வரும். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்ததுதான் முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு பெரியவங்களை பார்க்கலாம், கையில ஒரு ஜப மாலை வச்சிருப்பாங்க. அதை உருட்டி கொண்டே மந்திரம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நம்ம பார்த்திருப்போம். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த மந்திரங்கள் சொல்லுவது என்பது நம்மை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. நிறைய கோவப்படுறோம், நிறைய வெளி உலகத்துல சண்டை போடுறோம். இதுலெல்லாம் நம்ம மாறி வருவது என்பது நமக்கு நல்லது. அப்போ நிறைய ஜபம் செய்ய தொடங்க தொடங்க, நிறைய ஜபம் செய்ய நம்முடைய கோபங்கள் கட்டுப்படும். எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் ஆகாம இருக்கிறது நமக்கு பல உண்மைகள், வாழ்க்கை உண்மைகளை புரிய வைக்கும். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு. திடீர்னு கோபத்தை கிளப்பி விடுவார். திடீர்னு குடும்ப வாழ்க்கையில சில குதர்க்கங்கள் வரலாம். அவசரப்பட்டு நம்ம கருத்துக்கள் சொல்லலாம். அதனால சில விளைவுகள் இருக்கலாம்ங்கிறதுனால நான் சொல்றேன். ஆனா 3க்குரிய புதன் பகவான் இவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க பல பேர். சுக்கிரனோடு சேர்ந்திருக்காரு அவர். லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு காதல் இருக்கும் போது இன்னொரு காதலில் ஈடுபாடு காட்டுவாங்க. அந்த மாதிரியான எண்ணங்களும் இருக்கும். அவர்களுக்கு சில சிக்கல்கள் வரலாம். கல்யாண விஷயம், சுப விஷயங்கள் கூடி வரக்கூடிய யோகம் இருக்கு. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வருது. ஆனால் நெருப்பினால், மின்சாரத்தினால் சிலருக்கு ஆபத்துக்கள் வரலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சகோதரர்களோடு எழலாம். இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது, சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போது அந்த யோகமும் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டு. முக்கிய பதவிகள் பெண்களுக்கு கிடைக்கும். ஆபீஸ்ல முக்கிய பதவிகள் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பகவான் தான் தெய்வம். ஒருத்தர் சிம்மராசியில பிறந்துட்டாலே அவங்க என்ன பண்ணணும்னா, எப்பொழுதுமே சூரிய காயத்ரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் அஸ்மத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இது சூரிய காயத்ரி மந்திரம். இதை தினந்தோறும் ஒரு 108 முறை சொல்லிக்கிட்டு வந்தாலே சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றிகள் வரும். அது மாதிரி வீட்டில் சரவணபவ கோலம் போட்டு பார்த்தாலும் பெரிய வெற்றி உண்டு. எப்படின்னா, இந்த சிம்ம ராசியில தான் கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கு. சிம்மம், தனுசு, மேஷம், இந்த 3லையுமே கேது பகவானுடைய நட்சத்திரங்களான இந்த மகம் சிம்மத்துல, தனுசுல மூலம், மேஷத்துல அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. இந்த 3ஐயும் இணைச்சு கோடு போட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இது கேதுவுடைய நட்சத்திரங்கள். அடுத்து பாருங்க, ராகுவுடைய நட்சத்திரங்கள். அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சிம்மராசிக்கு 3, 7, 11 ஸ்தானங்களில் ராகு பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும். அதாவது 3வது ஸ்தானமான துலாத்துல சுவாதி, 7வது ஸ்தானமான கும்பத்துல சதயம், 11வது ஸ்தானமான மிதுனத்துல திருவாதிரை, இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். அது 3ஐயும் நினைச்சு ஒரு முக்கோணம் போடுங்க. இந்த 2 முக்கோணமும் போட்டு இந்த முக்கோணம் வரைந்து தீபம் ஏற்றி பாருங்களேன். முக்கோணங்கள் வரைந்து, இந்த 2 முக்கோணம் வரைந்து அதுல தீபம் ஏற்றி பாருங்க. ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லி பாருங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றி வரும். ராகு கேதுலாம் கர்மா பிளானட்ஸ். உங்க ராசியில கேதுங்கிற அந்த கர்மா பிளானட் இருக்கு. இப்ப கேது இருக்காரு. இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன இந்த விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சூட்சமம் உங்களுக்கு விளங்கும். 2 ஸ்டார் சந்திக்கும். அந்த ஸ்டார் கோலம் போட்டு நடுவில் தீபம் ஏற்றி நீங்க வச்சீங்கன்னா பெரிய வெற்றி வரும். மகம் நட்சத்திரத்தை உள்ளடக்கிய சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு பலருக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்கும். நான் சொல்றபடி இப்படி தீபம் ஏற்றும் போது ஒரு மாற்றம் வருவதை நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி ராசியில கேது இருக்காரு. தயவு செய்து தர்ப்பணம் கொடுங்கள். 19ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி, சர்வ அமாவாசை. அமாவாசை தர்ப்பணம் கொடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ராசியில கேது பகவான் இருக்கிற போது அந்த கர்ம தோஷங்கள் நமக்கு விலகணும். அதற்கு தர்ப்பையை பிடித்து
எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பதுங்கிறது அற்புதமான பலன்கள் தரும். ஒரு வேலை வாய்ப்புக்கு புதுசா ட்ரை பண்ண போறீங்க இந்த வாரம். நல்ல விஷயங்கள் குடும்பத்துல கூடி வரப்போகுது. நல்ல பதவிகள் கிடைக்க போகுது. உள்ளூர் பிசினஸ் அதுல இருக்கக்கூடிய தடைகள் விலக போகுது. பினான்சியலா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட்ட போறீங்க. சிலருக்கு பிள்ளைகளால் சில நெருக்கடிகள் வரலாம். சிலர் பிள்ளைகள் பேர்ல வீடு போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். வீட்டுல கார் வாங்குற எண்ணங்கள் பெருகலாம். இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல விரையாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒன்று சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்காங்க. ரொம்ப நல்லா கவனிச்சு பாருங்க. விரையாதிபதி சூரியன், அஷ்டமாதிபதி செவ்வாய், 2 பேரும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ வீடு சம்பந்தமான ஒரு ரிப்பேர் இருக்கு. ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதை இம்மிடியட்டா நீங்க சரி பண்ணுங்க. இன்னும் சிலருக்கு நீங்கள் உங்களை பெற்ற தாயாருக்கு ஏதாவது பாதிப்புகள் இந்த வாரம் கொடுக்கலாம். அப்படி பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை எடுப்பதும் நல்லது. இன்னொரு பக்கம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, அதாவது ஹார்ட் சம்பந்தப்பட்டதோ, பல்மனாலஜி சம்பந்தப்பட்டதோ ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கா, உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். அதை தள்ளி போடக்கூடாது. கன்னிராசிக்காரங்க 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், ஆசையா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு, இந்த அதுக்கு பிரச்சனைகள் இருக்கு நினைப்பீங்க. இப்ப எல்லாம் சால்வ் ஆகும். நீங்க நினைக்கிற சம்பந்தம் கைகூடி வரும். அதெல்லாம் ரொம்ப யோகமா இருக்கு. 7ல் சனி இப்படி உட்கார்ந்துட்டாரு, அது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் அனுசரிக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்ல அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கு. அப்படி போயிட்டா நம்ம ப்ராப்ளங்கள் எல்லாம் மினிமைஸ் ஆயிடும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன், லாபத்துல குரு பகவான் இருப்பது தங்கம் வாங்கணுங்கிற உங்க எண்ணத்தை அதிகப்படுத்தும். சோ இது இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போது. சொந்த வீடு கட்டுறதுங்கிற நன்மை இருக்கு. ஆனா ஹெல்த்தை பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டில் உள்ள பெரியவங்க ஹெல்த்தை பார்க்க வேண்டியிருக்கு. சுபகாரியங்கள் கூடி வரும்னு இருக்கு. பிசினஸ் ரீதியான முயற்சிகள் வெற்றி பெற போகிறது. புதிய முயற்சி ஒன்று பிசினஸ் ரீதியா நீங்க எடுக்க போறீங்க. அது உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு பாருங்க, ராசிநாதன் சுக்கிர பகவானும் பாக்கியாதிபதியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. பெரிய பிளஸ். உங்களுடைய பேச்சுல ஒரு கவர்ச்சி இருக்கும். உங்கள் பேச்சுல ஒரு இனிமை இருக்கும். திருமணத்துக்கு வரன் பார்ப்பீங்க. பார்க்கும்போது உங்கள் தரப்பு வாதங்கள், உங்கள் தரப்பு நியாயங்கள், உங்கள் தரப்புல சொல்ல வேண்டிய உண்மைகள், யதார்த்தங்கள் வெளிப்படையா பேசுவீங்க. இப்போ ஒரு துலா ராசியில ஒரு பையன் இருக்காரு, ஒரு பெண் இருக்காங்க. தனக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்குறாங்க. தான் என்ன நினைக்கிறோம், தான் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம், அதுக்கு அவரால் சரியா அந்த வாழ்க்கையை நான் நினைக்கிறபடி கொண்டு செல்வதற்கு அவர் உற்ற துணையாக, வாழ்க்கை துணைவனாக இருக்க முடியுமா, துணைவியாக இருக்க முடியுமான்னு ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அந்த கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி நல்ல சுபகாரியங்கள் கூடி வரும். ஒரு புதுசா கார் வாங்கணும்னு எண்ணம் வரும். ரொம்ப வசதியானவங்களுக்கு ஒரு வைரத்துல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்னு தோணும். பிசினஸ் ரீதியா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இப்போ இருக்கும். இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. 7ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதிகள் 3ல சேர்ந்திருக்காங்க. அதை வச்சு தெரிஞ்சுக்கணும். 3, 7, 11 அதிபதிகள். 7, 11 உரிய அதிபதிகள் 3ஆம் இடத்துல சேர்ந்திருக்காரு. காம திரிகோண ஸ்தானங்களுடைய தொடர்புக்காக நான் சொல்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, கல்யாண விஷயம் கூடி வரும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. ஒரு புதுசா ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம். போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு வேலை நெருக்கடி இருக்கலாம். அந்த வேலை நெருக்கடி ஃப்ரீ ஆகும். நல்ல ஜாப் கிடைக்கும். உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு இந்த நேரம் ஏற்ற நேரம். வாழ்க்கையுடைய அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். இந்த காலகட்டம் அப்படி இருக்கு. ஸோ நல்ல நேரங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல வாரமா நான் பார்க்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சித்திரையிலிருந்து அந்த புரட்டாதி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய இந்த பயணம், உங்கள் ராசிநாதன் சாரத்துலதான் சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேருக்கு வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள், இடமாற்றங்கள்,
திடீர் டிரான்ஸ்பர் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். சப்தமாதிபதி சுக்கிரன் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறார், புதன் உட்கார்ந்துருக்காரு. ரெண்டு பேருமே திருமணத்தை குறிக்கக்கூடியவங்க தான். மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரன், இளமை திருமணத்தை குறிக்கக்கூடிய புதன். இளைய வயதில் அழகா எந்த வயசுல திருமண பருவத்தில் கல்யாணம் ஆகணுமோ அது ஆகும். அந்த செய்திகள் கூடி வரும். உங்க குடும்பத்துல கல்யாண செய்திகள் கூடி வரும். குரு வேற பார்க்கிறார். இது ரொம்ப சாதகமான காலம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்திலேயோ கல்யாண செய்தி கூடி வருங்கிறது ஒரு நல்ல விஷயம். சுக்கிரன் காசை தரக்கூடியவர், குரு பகவானும் நிறைய பணத்தை தரக்கூடியவர். இந்த சுக்கிரனோட புதன் இணைந்திருக்கிற போது உங்களுக்கு டெய்லி வருமானம் நல்லா வரும். உங்களுக்கு வரக்கூடிய மாத வருமானம், வருடம் எல்லாமே நல்லா இருக்கும். இன்கிரிமெண்ட் விஷயங்கள் எல்லாம் இப்ப பேசுறதுக்கு ஏற்ற நேரம். ஃபாரின் கண்ட்ரியில் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒரு வருமானத்தை உருவாக்குறீங்க, கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பிசினஸ், அந்த முயற்சிகள் நல்லா இருக்கும். பேச்சில் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பேச்சு உங்களுக்கு இருக்கும். அதிகார வேலைகள் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. நாக்குல புண்ணு, அந்த மாதிரி சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கலாம். சூடான வார்த்தைகள் பேசுவீங்க, அதுல இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. சூடான உணவுகளை விரும்பி உண்பீர்கள். இந்த வாரத்துல அரசு வேலை சம்பந்தமான முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்குது. சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காரு. குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, கும்பிடுங்க. உழவார பணிகள் செய்யுங்க. கோயில்ல போய் அந்த கோயிலை சுத்தம் பண்றது, சாமி சிலைகளை சுத்தம் பண்றது, தூகேன் மெழுகேன் கூத்தாடேன்னாங்க. நீங்க போய் இந்த கோயிலுக்கு நான் ஏதாவது செய்யணுமேங்க, செய்யுங்க. உழவார பணிகள் செய்யுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். திருக்கோயில கோலம் போடுங்க. என்னெல்லாம் செய்ய முடியுமோ உங்களால திருப்பணிகளுக்கு உதவி செய்யுங்கள். வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா பிசினஸ் லாபகரமா இருக்க போது, ஒரு இளமையோடு நீங்க திகழ போறீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி வரப்போது. நல்ல நேரம். எனது அருமை தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி ஒண்ணு இருக்குன்னா, திரிகோண ஸ்தானாதிபதிகள் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. நீங்க பாருங்களேன், 5ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதிகள் உங்க ராசியில தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. பெரிய யோகம், பூர்வ புண்ணிய அனுக்கிரகம், முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சில இடத்துல அப்பாவுடைய உடல் நலத்துல தனுசு ராசிக்காரங்க கவனம் செலுத்தணும். இன்னும் சொல்ல போனா தாய் தகப்பனுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்தணும். 4ல் சனி வேற இருக்கார். பித்ரு தோஷங்கள் பல குடும்பத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சரியா சர்வ அமாவாசை 19ஆம் தேதி வருது. சர்வ அமாவாசையை கடைபிடிங்க. அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கள். எவ்வளவு தலைமுறை பாவங்கள் இருந்தாலும் இந்த பாவங்கள் போகணுமா, தர்ப்பணம் கொடுப்பது அவசியம். அதுவே ஹனுமன் ஜெயந்தி வருகிறது. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயருக்கு ஹனுமன் ஜெயந்தி 19ஆம் தேதி வருகிறது. ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடுங்கள். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டக்கிரக வினாச்சாய ஹனுமந்தம் உவாஸ்மகேன் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். தொழில் ரீதியா புதிய முயற்சி ஒன்று எடுக்க போறீங்க, வெற்றி பெற போறீங்க. இந்த வாரத்துல நல்ல குழந்தை பாக்கியம் பலருக்கு அமைய போகிறது. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். அரசு துறையிலே இருக்க சிலருக்கு நல்ல பொறுப்புகள் சேரும். எக்ஸ்ட்ரா பதவிகள் சேரும். மனதில் ஒரு தைரியம் பெருகும். மிகுந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற ஒரு நல்ல வாரமா இதை பிசினஸ் பண்றவங்களுக்கு நான் பார்க்கிறேன். சிலருக்கு வேலை மாற்றம் இப்ப உண்டாகும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் நல்ல ஜாப் உருவாக்கி கொடுப்பார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், புதன் பகவான் பாக்கியாதிபதி லாபத்தில் இருக்கார். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான லாபம். பூர்வீகத்துல ஒரு பிளாட் இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு அது கிடைக்கும். தந்தை வழியில உதவி கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதாவது ரொம்ப நாளா தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் இப்ப கைகூடி வர ஆரம்பிக்கும். ஆனா இதுல சுக்கிரனும் புதனும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது அது பாதகஸ்தானமாகவும் இருக்கிறதுனால திருமண உறவுகளிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
இளைய சகோதரியுடைய உடல் நலத்தில் கவனமா இருங்க. திருமண பேச்சுவார்த்தைகளில் தடங்கல்கள் வராமல் பார்த்துக்கிடுங்க. ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் காரியங்கள் வெற்றி பெறும். குரு பகவானுடைய பார்வை நல்ல சுபகாரியங்களை தரும். நல்ல பணப்புழக்கம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வாழக்கூடிய காலத்துல பணம் முக்கியம். நல்ல பணப்புழக்கம் கிடைக்கும். 2ல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய வாயை திறந்தாலே நீங்கள் துர்க்கை மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறத உணர்த்துது. எவ்வளவுக்கு எவ்வளவு துர்க்கை வழிபாடு செய்கிறீங்களோ, துர்க்கை மந்திரங்களை சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில உயர்வு வருவதை நீங்கள் பார்க்கலாம். சிலருக்கு பல் வரிசைகள், பல் எடுத்து கட்டுறது, கேவிட்டியை சரி பண்றது, அப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், முக சீரமைப்பு சம்பந்தமான விஷயங்கள், அதெல்லாம் ஈடுபாடு காட்டுவீங்க. இந்த வாரம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தன வருமானம் பெருகும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பினான்சியலா ரொம்ப நாளா தடைப்பட்டு இருந்த பண வரவுகள் வரும். ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் வரல, அப்ப சேரும். புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஒரு கடன் தொல்லை ஒண்ணு உங்களை வாட்டிக்கிட்டு இருந்துச்சு பாருங்க, அதுல ஒரு தற்காலிக ரிலீஃப் இப்ப கிடைக்கும். ரொம்ப வாட்டிக்கிட்டு இருக்கும், ரொம்ப பாதகமா இருந்திருக்கும், அதுல ஒரு தற்காலிக ரிலீஃப் அது கிடைக்கும். அதே மாதிரி விட்டு போன இஎம்ஐ அதை இப்ப கட்டுவீங்க. அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். பூர்வீக இடத்தை விட்டு சிலர் வெளியூருக்கு பயணம் செய்வீர்கள், வெளிய இடத்துக்கு குடி மாற்றுவீர்கள். அப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த காலத்துல கூடி வரப்போகுது. அம்மாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியிருக்கு. பிசினஸ் லாபகரமாக அமையும். சிலரினால் சில தொந்தரவுகளும் இந்த வாரம் பிசினஸ்ல இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல லாபஸ்தானத்துல சூரியனும் செவ்வாய் 7க்குடையவரும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் கூடி 11ஆம் இடத்துல இருக்காங்க. நிறைய பேருக்கு ஃபாரின் கண்ட்ரியில வேலை வாய்ப்பு வேணும் கேட்கிறவங்களுக்கு இப்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். அடுத்த ஸ்டேட்ல வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இப்ப நல்ல சூழ்நிலை கூடி வரும். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா என்ன, உயரதிகாரிகளுக்கு உங்களுக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் இப்போ தீரும். ஆனா லைஃப் பார்ட்னர் விஷயத்துல சில கருத்து மாறுபாடுகள் வரலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இடையில கருத்து மாறுபாடுகள் வரலாம். அதுல மட்டும் திட்டமிட்டு ப்ரீ பிளான்டா நீங்க இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க கவனமா அதை அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல கம்ப்யூட்டர் துறைகள் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ், புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிற சிந்தனை வரும். பிசினஸ் லாபகரமா இருக்கும். விஐபிக்கள் தொடர்பு, உயரதிகாரிகள் தொடர்பு, இதெல்லாம் ரொம்ப நல்ல உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. ஸோ நல்ல பீரியடுங்க, அது சந்தேகம் இல்லை. கொஞ்சம் சாப்பாட்டுல கவனமா இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஒண்ணும் போதுங்க, அதுவே நம்மளை காப்பாற்றும். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். பாசிட்டிவா நீங்க பாசிட்டிவா இருக்கு. இப்ப என்ன ஒரு விஷயம்னா, ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, தைரியமா ஆரம்பிங்க. ஐயோ 7.5 சனியே அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கு. பதட்டம் இல்லாமல் செய்யுங்கள். இங்க நான் சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார பலன்கள் தான். உங்க சொந்த ஜாதகம் தான் இறுதியானது. சொந்த ஜாதகத்துல பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கிரகநிலைகள் ஒத்துழைத்தால் தாராளமா பிசினஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்வதற்கு, ஒரு ஜிம் ஆரம்பிப்பதற்கு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டும் நிறைய பேருக்கு பெருகும். ஒரு பட்டறை ஆரம்பிப்பதற்கு அந்த எண்ணங்கள் பெருகும். உங்களுடைய கிரகநிலைகளை பாருங்களேன். சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். திருமணம் சம்பந்தமான ஒரு நல்ல தகவல் வரப்போகுது. அது உங்களுக்கா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தாருக்கா இருக்கலாம், உங்க சகோதரிக்காக இருக்கலாம். நல்ல செய்திகள் ஒன்று வரப்போகுது.
நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் சிலருக்கு திடீர் தாக்குதல்கள் இருக்கு. ரொம்ப நாளா உள்ள இருந்திருக்கும், அந்த நோய் தெரியாம இருந்துட்டு இருக்கும், திடீர் தாக்குதல்கள் இருக்கும். அப்படிலாம் பிரச்சனைகள் வராமல் இருக்கத்தான் குலதெய்வத்துடைய துணை வேணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கனவு தொல்லைகளை கொடுப்பார். ஏதோ ஒரு கனவு, ஏதோ தேவையில்லாத கனவுகள் வந்துகிட்டு இருக்கும். இரவுல படுக்க போகும் நல்ல கைகால கழுவிட்டு இரவுல நெற்றியில திருநீர் பூசி காலபைரவரை வழிவிட்டு விட்டு பிறகு படுக்க செல்லுங்கள். நிம்மதியான ஒரு உறக்கம் வரும், தெய்வத்தின் துணை கிடைக்கும். புதிய ஜாப்புக்கு மாறணுங்கிற உங்க எண்ணம் இந்த வாரம் நிறைவேறும். தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பெறும். 6, 9 கூடையவர்கள் 10ஆம் இடத்துல சங்கமிச்சிருக்காங்க. மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட படிப்புகள், வேலை வாய்ப்புகள் பலருக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பலருக்கு ஜாப் அமையும். இன்டீரியர் டெக்கரேஷன் படித்தவங்களுக்கு அது சம்பந்தமான முயற்சிகள், பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். நிறைய நன்மைகள் நடக்க போதுங்க இந்த வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் இந்த வாரம். பல நன்மைகளை அள்ளித்தரும் நல்ல வாரமாக அமைய போகிறது. அன்பர்களே, நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா?